திருமுகம் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 5 9 முடிய. ரோமியருக்கு எழுதின திருமுகம் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 5 9 முடிய. ஏனெனில் ஊனியல்பிற்கேற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஊனியல்பு மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ஏனெனில் ஊனியல்பு மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. ஆமென். வாசிக்கப்பட்ட இந்த திருமுகத்தில் தூய ஆவியை கொண்டிராதவர்கள், அதாவது கிறிஸ்துவினுடைய ஆவியை யாரெல்லாம் கொண்டிராது இருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல என்று நாம் 9வது வசனத்தின் பின்பகுதியை நாம் பார்க்கின்றோம். அதுல பாருங்க, கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. இந்த இறுதி வார்த்தை, கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதோர் கிறிஸ்தவங்களே அல்ல. அதான் அங்க தெளிவா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்பவர்கள், அந்த ஊனியல்பு என்று சொல்லும் போது இந்த உலகத்தோடு வாழ்கிறவர்கள், உலக மனிதர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை, அதுதான் ஊனியல்பு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? அவர் தூய்மை உள்ளவராய் இருந்தது போல் நாம் தூய்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தது போல் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அப்ப தூய உள்ளம் இருந்தால் கடவுளை பார்ப்பதற்கு அனுமதி சீட்டு என்று நமக்கு மத்திய நற்செய்தியில 5வது அதிகாரத்திலே மலை பொழிவில ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த தூய உள்ளம் கடவுளை பார்ப்பதற்கு அனுமதி சீட்டு. தூய உள்ளம் இல்லாத செயல்படுகின்ற அந்த ஊனியல்பின் நாட்டங்கள் எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, அதாவது கிறிஸ்தவர்களே அல்ல என்று தெளிவாக நமக்கு இங்கே படம் பிடித்து காட்டப்படுகிறது. இந்த 9வது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய ஆவி ஒவ்வொரு நாளும் அது உள்ளுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்னை மரியாள் கருவுற்று இருந்தது தூய ஆவியினால். தூய ஆவியினுடைய அந்த பிரசன்னம் தான் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கருவாக உருவானார். தூய ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். அப்பொழுது தொடக்க நூல் புத்தகத்திலே வாசிக்கின்றோம், உலகம் வெறுமையாக இருந்தது. முதல் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது, உலகம் முழுவதும் வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் பரவி இருந்தது. அப்பொழுது கடவுளுடைய ஆவியானவர் மேகத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையும் விரக்தியும் இருக்கிறதோ அங்கே கடவுளுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெறுமை காணப்படுகிறதா? விரக்தி காணப்படுகிறதா? ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதா? கடவுளுடைய ஆவியானவர் உங்க மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அசைவாடி கொண்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து எங்கே வெறுமை இருக்கிறதோ, எங்கே ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்களோ
அந்த இடத்திலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார். உலர்ந்த எலும்புகள் மத்தியில அவர் அசைவாடி கொண்டிருந்தார். உலர்ந்து போய் ட்ரைனஸாய் காணப்பட்ட அந்த எலும்பின் மேல் அவர் அசைவாடினார். அங்கே எலும்புகள் எல்லாம் உராயும் ஓசை கேட்டது. எசேக்கியேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். எலும்புகள் எல்லாம் உராயும் ஓசை கேட்டது. அங்கே நரம்புகள் உருவானது, சதைகள் உண்டானது, தோள்கள் மூடப்பட்டது. 4 பக்கத்தில் இருக்கிற அந்த உயிர் மூச்சு காற்று அங்கே புகுந்தது. அவர்கள் பெரிய சேனையாக எழும்பி நின்றார்கள். இன்றைக்கு தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப சூழ்நிலைகளிலும், உங்களுடைய ஒவ்வொரு சரீரத்தினுடைய அவயங்களிலும் அவர் அசைவாடி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் ஒளி தோன்றுக என்று சொன்னார். ஒளி தோன்றிற்று. அந்த அசைவாடுகிற ஆவியானவர் ஆண்டவருடைய அந்த காரியத்திற்கு கட்டளைக்காக அது கீழ்ப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒளி தோன்றுக என்று சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஒளி தோன்ற வைக்கின்ற ஒரு உன்னதமான நாள் இந்த நாள். நாம் கிறிஸ்துவனுடைய ஆவியை கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஊனியல்பின் செயல்களை நாம் கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்க முடியும் என்று தெல்ல தெளிவாக நமக்கு இந்த திருமுகம் விளக்கம் கொடுக்கின்றது. அதில் நாம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் பார்க்கும் பொழுது அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது, ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. ஊனியல் மனநிலை, யாரெல்லாம் அந்த தீய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அது கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதில்லை. ஏன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கை அந்த உலக பிரகாரமான வாழ்க்கை, இருக்கவும் முடியாது. அந்த கடைசி வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதும் இல்லை, இருக்கவும் முடியாது. தொடர்ந்து 8வது வசனம், ஊனியல்புக்கேற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தோர்லாம் இருக்க முடியாது. 9வது வசனத்துல இறுதி பகுதியிலும் கிறிஸ்துவே ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. முடியாது, இருக்க முடியாது, இருக்கவும் முடியாது, அவர் உரியோர் அல்ல என்று இந்த வார்த்தைகள் மீண்டும் 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 நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கலாம். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆவியில அனல் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதுதான் இன்றைய பகுதி நமக்கு நினைவுபடுத்துகின்றது. 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல 5வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம் என்று சொல்லப்படுது. பழைய மொழிபெயர்ப்புல பார்த்தோன்னா தூய ஆவியை அணைத்து போட வேண்டாம் என்று சொல்லப்படுது. அப்போ இந்த ஆவியை நாம் அணைத்து போடக்கூடாது. இந்த ஆவியை நாம் எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிய செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது. ஆவியானவர் நமக்குள் முத்திரை மோதிரமாக நமக்குள் இருக்கின்றார். தூய ஆவியானவர் உறுதி பூசல் வழியாக, ஞானஸ்தானத்தின் வழியாக, உறுதி பூசல் வழியாக நமக்கு உறுதி கொடுக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவர் ஆவியானவர் புதுப்பித்து புதுப்பித்து நமக்குள்ள அவர் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றார். இந்த ஆவியானவரை நாம் ஒரு நாளும் துக்கப்படுத்தக்கூடாது, அல்லது அவரை நாம் அவிழ்த்து விடக்கூடாது. அது கொழுந்து விட்டு எரிகிறதாக காணப்பட வேண்டும் என்று நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கின்றார். லேவியர் புத்தகத்துல 6வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே பலிபீடத்தில் ஏற்றி வைத்த அந்த நெருப்பு அது அணையாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிறது என்று லேவியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலே பலிபீடத்தின் மேல் நெருப்பு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒருபோதும் அணைந்து விடலாகாது என்று. நாங்க சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது எங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு நாங்க விடுமுறைக்கு நாங்க போகும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்கே அந்த அடுப்பு எப்பொழுதுமே அது அந்த அடுப்புள்ள அனல் இருந்து கொண்டே இருக்கும். இரவு நேரமா இருந்தாலும் சரி, பகல் நேரமாக இருந்தாலும் அந்த அடுப்பானது எப்போதும் அனலாக இருந்து கொண்டே இருக்கும். காலையில மீண்டும் அவர்கள் அதிகாலையிலே அவர்கள் அந்த அந்த நெருப்பிலே கொஞ்சம் சுள்ளிகளை வைத்து மீண்டும் அதை எரிய வைப்பார்கள்.
இரவு வேலையில கூட அந்த நெருப்பு எப்போது அடுப்புல எப்போது அந்த கதகதப்பு இருந்து கொண்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண சமைத்து உண்ணுகின்ற அந்த அடுப்பு விறகு எடுத்த பிறகும் கூட அந்த இடத்துல அனல் எப்பொழுதும் இரவு முழுவதும் இருக்கிற வண்ணமாக அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். மீண்டும் அவர்கள் அதை அனல்படுத்தி மீண்டும் அனலாக அவர்கள் மாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். நம்முடைய ஜெப வாழ்வும் நாம் ஆண்டவரோடு இருக்கின்ற அந்த வாழ்வும் எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கிற வண்ணமாக இருந்தால்தான் நாம் இந்த ஊனியல்வின் நாட்டங்களை நாம் செய்யாமல் இருக்க முடியும். நெருப்பு இருக்கிற இடத்தில் எந்த தீமையான காரியமும் நம்மை நெருங்காது. இந்த தீயை அணைக்காதீர்கள், நெருப்பு அணைக்காதீர்கள், ஆவியை அணைத்து போடாதீர்கள், ஆவியினுடைய செயல்பாட்டை தடுக்காதீர்கள். எப்போதும் அது இறந்துகிட்டே இருக்கும். இந்த ஜெப வாழ்வு, இறை வார்த்தை வாசிப்பது, ஜெப உணர்வுகள், இறை வார்த்தை கேட்பது, இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பது, இது எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இருந்து கொண்டே இருக்க நாம் இருந்து கொண்டே இருப்போம். எப்படி எண்ணெய் அதனுடைய திரி அதனுடைய இருந்து கொண்டிருக்கிற அந்த சுடர் எப்பொழுதும் அது எரிந்து கொண்டே இருக்கும். அதற்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் கொழுந்து விட்டு எரிந்துகிட்டே இருக்கும். அதை அணைக்காமல் இருக்கணும் அப்படின்றதுதான் இன்றைய நாள் நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கின்றப்பா. ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதில்லை. அப்ப யாரெல்லாம் அந்த ஊனியல் மனநிலை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டார்கள். அவர்கள் தான் தோன்றின விதத்தில் அவர்கள் நடந்து கொள்வார்கள். இருக்கவும் முடியாது என்று தெல்ல தெளிவாக சொல்லப்படுகிறது. ஊனியல்புக்கேற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல என்று நமக்கு இன்றைக்கு படம் பிடித்து காட்டப்படுகிறது. ஆவிக்கேற்ற மனநிலை எப்பொழுதும் சிந்தனை, எப்பொழுது எல்லாம் அவர்கள் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆண்டவரோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், ஆண்டவரோடு எப்பொழுதும் இணைந்து கொண்டே இருக்க வேண்டும், அந்த இணைப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார். அதுதான் நாம் இந்த ரோமருக்கு எழுதின அந்த திருமுகத்தில் 8வது அதிகாரத்தில் நமக்கு தூய ஆவியினுடைய அந்த வாழ்வை குறித்து தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் பார்த்தோம் 13வது வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் 8வது அதிகாரம் 13வது வசனத்துல, நீங்கள் ஊனியல்புக்கேற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள், ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. தூய ஆவியின் துணையால் நமக்குள்ள எரிகின்ற அந்த நெருப்பு ஊனியல்பின் செயல்களை சாகடிக்கும், சுட்டெரித்து விடும் என்று இங்கே படம் பிடித்து காட்டப்படுகிறது. அதுக்கு அடுத்து 14வது வசனத்திலே பார்க்கும்போது, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நீங்க இந்த இணைப்புல இணைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா கடவுளுடைய ஆவியினாலதான் நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. கடவுளுடைய அந்த இயக்கம் இல்லை என்று சொன்னால் இணைக்கப்பட முடியாது. இதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளும். இன்றைக்கு ஆவியானவர் என்னை இந்த இணைப்பில இணைத்திருக்கின்றார். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்வுக்கு இது ஆணித்தரமாய் அமைவதற்காக ஆண்டவர் என்னை இந்த நேரத்தில் இணைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த பாடம், இன்றைக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற இந்த நெருப்பு எப்பொழுதும் நாம் அதிகமாய் இருந்து கொண்டிருக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் கொழுந்து விட்டு எரிகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஆவியில அனலாய் இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்துவுக்குள்ள நாம் சொல்லிக்கிறோமோ, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தன என்ற திருப்பாடல்கள் 34 நாம் பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்க்கிற முகம், யாரெல்லாம் அவரை நோக்கி எந்தெந்த விதத்துல, அது பாடலா இருக்கட்டும், ஆராதனையா இருக்கட்டும்,
ஜெபமா இருக்கட்டும், துதி ஆராதனையா இருக்கட்டும், செய்தி பகுதியா இருக்கட்டும், எந்தெந்த விதத்துல எல்லாம் அவரை நெருங்கி கொண்டு இருக்கிறோமோ, அவரோடு கூட உறவு வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அப்போது எல்லாம் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், ஆசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள் என்று நமக்கு திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு நாளும் வெட்கப்பட்டாலும் தூய ஆவியினால இயக்கப்படுகிறார்கள் என்று. அந்த இயக்கம் மிக முக்கியம். நாம நம்முடைய சொந்த உணர்வுகளோடு நாம் இயங்காமல் தூய ஆவியானவரால் நாம் இயக்கப்பட வேண்டும் என்று 14வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்படும். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள். எதை செய்தாலும் கடவுள் இந்த உணர்வுகளை கொடுத்து வழிநடை, இதுதான் வழி, இதிலே போ என்று சொல்லி நம்மை வழிநடத்துகின்ற ஆவியானவர். அவர்தான் துணையாளர். எல்லாவற்றையும் நமக்கு அவர் வெளிப்படுத்துகின்றவர். இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா மறை உண்மைகளையும் நமக்கு எடுத்து உரைக்கின்றவர். இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்று நம்மை வழிநடத்துகின்ற ஆவியானவர், துணையாளர் நம்மோடு கூட, நம் ஒவ்வொருவரோடு கூட அவர் எப்பொழுதும் இருக்கின்றார். அவர் அப்பப்போ மாறிக்கொண்டிருக்கிறவர் அல்ல, அவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நாம் அந்த குரலுக்கு செவி கொடுத்து அவர் பிரகாரம் நாம் நடந்து இன்னும் அவரை நாம் அனல் பெற, இன்னும் ஆவியில நாம் அனலாக அவரை நாம் பயன்படுத்த 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 நம் ஒவ்வொருடைய அந்த பார்வை, பேச்சு, நடை, உடை, பாவனைகள் எல்லாம் அந்த தூய ஆவியானவருக்கு ஏற்றபடி மாறும். நாம் அனலாய் மாறுவோம். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கு. உலகத்திற்கே ஒளியாக நம்மை வைத்திருக்கின்றார் என்றால் நாம் எந்த அளவிற்கு பிரகாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இன்றைய பாடம் நமக்கு சொல்லுகின்றது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது, மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால்தான் நாம் அப்பா தந்தையே என்ன அழைக்கணும். அந்த உரிமை அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய உரிமை இந்த தூய ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் உரிமையோடு அப்பா என்று கூப்பிடுகின்ற ஒரு உரிமையை கொடுத்திருக்கு. எப்படி நம் சொந்த அப்பாவை உரிமையோடு அப்பா என்று கூப்பிடுகின்றோமோ, அப்படியாக ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தூய ஆவியினுடைய அந்த பிரசன்னம் இருக்கிறது. தூய ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கு. மகனாக மகளாக மாற்றப்படுகின்றதுதான் ஞானஸ்தானம். அதான் நாம் கடவுளுடைய மகனாக மகளாக மாற்றப்படுகின்றோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அப்பா என்று கூப்பிடுகின்ற ஒரு உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. நாம் இவ்வாறு அழைக்கும் பொழுது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கின்றார். இவர் சான்று பகர்கின்றார், நம் உள்ளத்திலிருந்து சான்று பகர்கின்றவர்களாக இருக்கின்றார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும், அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் என்று நமக்கு இறுதி வசனம் 17வது வசனம் சொல்லப்படுகிறது. துன்பங்களிலும் பங்கு பெற வேண்டும். அதனால நாம் எப்பொழுதும் கடவுளுடைய ஆவியோடு இருக்கும் பொழுது இதுல துன்பங்கள் நமக்கு வரும். ஆனால் அந்த துன்பங்களோடு நாம் ஆண்டவரோடு உண்மையாய் நேர்மையாய் பயணிக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், அப்பொழுது அவரோடு மாட்சியிலே நாம் பங்கு பெறுவோம். ஒவ்வொரு திருத்தூதர்களும் தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய பேச்சுகள் அனைத்தும் மிக மிக பிரசித்தி பெற்றதாய், மிக மிக வியப்புக்குரியதாய் காணப்பட்டது. நாம் ஒவ்வொருவரும் பேசுகின்ற நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் தூய ஆவி நமக்குள் இருந்து செயல்படுகின்றார் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாழிகையும் நாம் உணர்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் என்று இன்றைய பகுதி நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாக
கடவுளுடைய மாட்சியில பங்கு பெறுவோம் என்ற அந்த இலக்கை மட்டும் நான் நினைத்து கொண்டு நமக்குள் இருக்கின்ற அந்த தூய ஆவியை தட்டி எழுப்பி நமக்குள் இருக்கின்ற அந்த தூய அக்கினியை கொழுந்து விட்டு எரிய செய்கின்றவர்களாக நாம் காணப்பட நாம் நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை பொழுதுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். வாழ்வே ஊற்றானவரே, வற்றாத நதியாய் இரு